நன்னலம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் டாக்டர் லாவண்யா யோகி பேசுகிறேன். பாடி ஹீட்டை தணிக்கிறதுக்கு சிம்பிள் ஜூஸஸ் நம்ம வீட்டிலேயே போட்டு குடிக்கலாம். ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த வாட்டர்மெலன். அந்த வாட்டர்மெலன் நம்ம எடுத்துகிட்டு சீட்ஸை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா அதை இது பண்ணி நீங்கள் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து அதை வடிகட்டி குடிக்கிறாங்க. ப்ளீஸ் வடிகட்டாதீங்க. அந்த ஃப்ரூட்ஸோடவே அதை குடிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஃபைபருமே கொடுக்கும் அண்ட் உங்களுடைய பாடி ஹீட்டையுமே அது நல்லாவே தணிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைம் மின்ட் கூலர்னு சொல்லலாம். அந்த லைம் எலுமிச்சம்பழம் ஜூஸை கியூக்கம்பர் நல்லா பீல் பண்ணிட்டு அது ரெண்டுமே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி ஹேபிட் வித் திஸ் திங் தட் இஸ் ஆல்சோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்காக உங்களுக்கு அது இருக்கும். இன்னொன்று வந்துட்டு நீங்கள் கிர்னி பழமும் நம்ம நல்லா ஜூஸ் போட்டு நீங்கள் குடிக்கலாம். குழந்தைங்களுக்குமே அது ரொம்ப விருப்பமாக அவங்க சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சுகர் இருக்கவங்களுக்கு பட்டர் மில்க் ஒன்று சொன்னேன் இல்லையா, அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கேழ்வரகு அதாவது ராகி நம்மளுடைய அந்த கூழு சொல்லுவோம் இல்லையா, அந்த கூழு மாதிரி கூட நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். அதுவுமே வந்து கூழுன்றது கொஞ்சம் ரொம்ப திக்காக நம்ம செய்வாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வாட்டரியாக நம்ம அதை பண்ணி குடிக்கும் போது அதுவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புளுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அலோவேரா ஜூஸும் நம்ம குடிக்கலாம், அதுவும் நமக்கு நல்லது. அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்மளோட இளநீர் இருக்குது. நம்ம இளநீர் அது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரிங்க். ஆனால் அகெயின் டயபெட்டிக்ஸ் இளநீர் குடிக்க முடியாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் மற்றபடி நீங்கள் லைம் மின்ட் நீங்கள் டயபெட்டிக்ஸும் குடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சுகர் போடாமல் நீங்கள் வந்து இந்த ஜூஸஸ்லாம் குடிக்க பாருங்கள். கேரட் ஜூஸ், அதுவுமே உங்களுக்கு கேரட் ஜூஸே ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் இது பண்ண வேணாம். நீங்கள் அதில் கொஞ்சம் பீட்ரூட் அந்த மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுடைய அயனையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும், உங்களோட ஹீட்டையும் அது போக்கும், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு கேரட் அண்ட் பீட்ரூட் ஜூஸில். நீங்கள் ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ் அதெல்லாம் கூட நீங்கள் போட்டு ஒரு ஸ்மூதி மாதிரி நீங்கள் பண்ணி குடிச்சுன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு அதுலேயே கொஞ்சம் பால் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸோட குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லதெல்லாம் நான் பசங்களுக்கு மோஸ்ட்டாக பிடிக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பேசுனது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், இல்லை குவரிஸ், இல்லை கொஸ்டின்ஸ், இல்லை வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன்.